ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சமீபத்தில் குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 6000க்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பல்வேறு பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி, அதாவது கல்வி தகுதி என்ன, எந்தமான பதவிகள் கொடுத்துருக்காங்க, தேர்வு எப்படி இருக்க போகுது, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்களே வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ் காமிக்கும். அந்த பேஜில் திஸ் பேஜ் ஃபார் நாட் அப்ளிகேபிள் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த பேஜ் வந்து பார்த்தா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண தேவையில்லைன்றத மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த நிறைய பேர் அப்ளை வந்து பண்ணிட்டுருப்பீங்க. இருந்தாலும் திரும்ப நீங்கள் டேஷ்போர்டில் வந்து போயிட்டு கரண்ட் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு நேராக வந்து வியூ டாக்குமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி நிறைய பேருக்கு நோட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த டாக்குமெண்ட்ஸ் டிஸ்பிளேட் இன் ரெட் கலர் ஆர் ஃபவுண்ட் டிஃபெக்டிவ் ஃபார் த ரீசன் மென்ஷன் அகெயின்ஸ்ட் ஈச்னு கொடுத்துருக்காங்க. யூ ஆர் therefore instructed to re-upload the said documents correctly on or before 14/5/2024 கொடுத்துருக்காங்க. ஃபைலிங் விச் ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் பி ரிஜெக்டட் வித்தவுட் எனி ஃபர்தர் நோட்டீஸ்ன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல கீழே இருக்க பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரெட் கலர் மார்க்குமே நாங்கள் வந்து பார்த்தா டிஃபெக்ட் பண்ணியிருப்போம். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப ரீஅப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல. அப்போ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை திரும்ப அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மேலே சொல்லியிருக்காங்க. இதுக்கான கடைசி தேதி என்ன 14/5/2024 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து யார் யாருக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம ஆன்லைன் மூலமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. எதுக்காக இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்குதுன்னா, நார்மலாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஒரே சாஃப்ட்வேர் மூலமாக தான் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணாங்க. எல்லா எக்ஸாமுமே குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி ஒரு சில எக்ஸாம் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம் இருக்குது பாருங்கள். அந்த எக்ஸாமில் எடுத்துகிட்டுனா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். அந்த சமயத்தில் நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அப்ளை டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க அப்லோட் பண்ணதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருக்குன்னா அதை திரும்ப வந்து பார்த்தா ரீஅப்லோட் பண்ண சொல்லி அவங்க அப்ளிகேஷனில் ரிட்டன் வந்து அனுப்புவாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் தான் அந்த மாதிரி வந்து காமிப்பாங்க. இந்த இடத்துல திரும்ப எந்த அப்ளிகேஷன் ரிட்டன் அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மட்டும் அவங்க திரும்ப அப்லோட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா சாஃப்ட்வேருமே ஒரே மாதிரி இருக்கும் காரணமாக எல்லாருக்குமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்ததெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிது 14/5/2024 கூட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி நிறைய வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 4 எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ஒருவேளை கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற சொல்லனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அப்லோட் பண்ணால் போதுமானது. இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள். ஏன்னா அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க வந்து கொடுக்கல. அப்லோடும் நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியமும் வந்து கிடையாது. ஓகே, ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தா ரெகுலராக வந்து கேட்டே இருக்கீங்க. ஸோ எக்கச்சக்கமான பேர் டாக்குமெண்ட்ஸ் பேஜ் காமிக்குது ப்ரோ, ஆனால் டாக்குமெண்ட்ஸ் எப்போ பண்ண முடியும்னு கேட்டே இருக்கீங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 ஆகட்டும், அதுக்கெலாம் நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஆன்லைனில் அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒன்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான ரிசல்ட் வந்து செலெக்ஷன்ஸாக வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த கவுன்சிலிங் செலக்ட் லிஸ்ட் வந்ததுக்கு லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். அப்போ போயிட்டு நீங்கள் இசிஐ மையத்துக்கு பாருங்கள், அங்கே போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை ஆன்லைனில் அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் பண்ண முடியாது, சம்மந்தப்பட்ட இசிஐ மையத்தில் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ பண்ணால் போதுமானது. ஒன்லி செலக்ட் ஆன
கேண்டிடேட் மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமானது. இப்போதைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இந்த டவுட் யாருக்கும் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த அப்படி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.